ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸிகேவ் ஃபண்டு நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ் ஜியோங்கிறது ரிலையன்ஸ் குரூப்பில் உள்ள ஒன் ஆஃப் தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். ஜியோ டெலிகாமாக இருந்தது, இப்போ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அசட் மேனேஜ்மெண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸில் இருந்து ஏற்கனவே ரிலையன்ஸ் ஃபண்டு கோர்ஸில் இருந்து 4 லிக்விட் ஃபண்டு, அதாவது டெஃப்டி எனப்படும் கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட்லலாம் நிறைய ரிட்டர்ன் இருக்காது, அது எஃப்டிக்கு மோட்டாக தான் இருக்கும். அது தவிர 4 இண்டெக்ஸ் ஃபண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிவ் ஃபண்டு தான், இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் இருக்கும். ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸிகேவ் ஃபண்டு தான் ரிலையன்ஸ் ஃபண்டு கோர்ஸில் இருந்து முதல்ல ஆரம்பிக்கிற ஆக்டிவ் ஃபண்டு. இந்த ஃபண்டோட டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தை பற்றி தெரியுங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே வழி தான் இருக்குது. அந்த கம்பெனியோட ஏர்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரி 3 மந்த், எவ்ரி குவார்ட்டர் ஒன்ஸ், 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை செமி ஆனுவல் ரிப்போர்ட், அதுக்கு இயர்லி ரிப்போர்ட், இதே நியூஸ் பேப்பரில் தான் வரும். இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை அடிப்படையாக வச்சு தான் கம்பெனியோட நெக்ஸ்ட் இயர் ஏர்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கால் ரேட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் மூலமாக டீட்டெயில் எடுக்கிறாங்க, ஜாப் போஸ்டிங் மூலமாக கூட டீட்டெயில் எடுக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் தொடர்ச்சியாக நிறைய ஜாப் போஸ்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா தெரியும், அந்த கம்பெனியில் நிறைய ஆர்டர் இருக்குது, நிறையா மேன் பவர் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஃப்யூச்சரில் ஏர்னிங் நல்லாயிருக்கும். அதுபோல் இ-காமர்ஸில் இருந்து டேட்டா எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டேட்டா கூட இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது கம்ப்ளீஷன் ஆகிருக்கா என்னென்னு முன்னாடி நம்ம டைரெக்டாக போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. சேட்டலைட் பிக்சரை வச்சுட்டு அவங்களுடைய ப்ரோக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஈஸியாக நம்ம ஒரு இடத்துல இருந்தே பார்த்துடலாம். அதுபோல் சோசியல் மீடியா கண்டென்ட் மூலமாக ஒரு கம்பெனியோட நிறுவனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்குது, ஒரு கம்பெனியில் ஸ்ட்ரைக் இருக்குது, இல்லைன்னா மேல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கி உலகமே நம்ம கையில் இருக்குது. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மாடர்ன் அப்ரோச்சில் தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதற்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சந்தை மதிப்பு, பங்கு சந்தை மதிப்பு 5.14 ட்ரில்லியன், அதாவது 5 லட்சம் கோடி. இது 4வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, செகண்ட் பிளேஸில் சைனா, தேர்டு பிளேஸில் ஜப்பான் இருக்குது. 6 ட்ரில்லியனோட இருக்குது. இன்னும் ஒரு சில வருஷத்தில் நம்ம ஜப்பானை கூட பீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடந்த ஒரு சில வருடமாக டிஜிட்டல் ஃபார்ம் மற்றும் இ-காமர்ஸ் நிறைய இ-காமர்ஸ் கம்பெனிலாம் இந்தியாவில் நிறைய ஐபிஓ லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில முக்கியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, மேட்ரிமோனி.com, பேடிஎம், அதுக்கு இடத்துல பாலிசி பஜார், இப்படி நிறைய கம்பெனிகளை பார்க்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்தியா பங்கு சந்தையில் ஒரு நாளோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா 7 பில்லியனாக இருந்தது. ஒரு பில்லியன்னா 7.4 பில்லியனாக இருந்தது 2021 வரைக்கும். ஒரு பில்லியன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 8,500 கோடி ரூபா இருக்குது. 7.4 பில்லியன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12 பில்லியன் வியாபாரம் ஒரு நாள் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி வியாபாரம் பங்கு சந்தையில் மட்டுமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜிங் மார்க்கெட்டில் நம்ம இந்தியா வந்து டாப் பொசிஷனில் இருக்க டைவர்சிஃபிகேஷனோட. எமர்ஜிங் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா, பிரேசில், இந்த நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து இன்னும் ஃபேவரபுளாக தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். இப்போ நம்ம ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸிகேவ் ஃபண்டோட டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான். லாகின் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போனாலும் செல் பண்ணலாம். அதுபோல் எக்ஸிட் லோடு கிடையாது. இந்த ஃபண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்கள், மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்கள், இப்படி எல்லா தரப்பட்ட நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிகேவ் ஃபண்டு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500. நிஃப்டி 500ல் உள்ள மிக சிறந்த நிறுவனங்கள்ல இருந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.50% தான். ஒரு சில ஃபண்டு ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 1.5% வரை எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்குது. இந்த ஃபண்டில் குறைவு தான். அதுபோல் இந்த ஃபண்டு ஹவுஸில் இருந்து எல்லா ஃபண்டுமே டைரக்ட் ஃபண்டு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் எதுவும் கிடையாது. அதுபோல் எப்போனாலும் நம்ம செல் பண்ணலாம். எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது. பொதுவாக மற்ற ஃபண்டு ஹவுஸ் உள்ள ஃபண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பிறகு செல் பண்ணால் தான் எக்ஸிட் லோடு இருக்காது. அதுக்கு முன்னாடி செல் பண்ணால் நம்ம எக்ஸிட் லோடு பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ் தான்வி கச்சேரியா மற்றும் மிஸ்டர் சாகில் சௌத்ரி, 2 ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க.